हरे कृष्ण। जय जय राधे श्याम। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। भज श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। ललिता च विशाखा च चित्रा संभवल्लिदा तुंगविद्या इंदुलेखा च रंगदेवी सुदेविका। जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा। हरे कृष्णा। இன்னைக்குடைய வகுப்புல பிரசாத சேவை நமக்கு எவ்வளவு தேவை, பிரசாதத்தினுடைய முக்கியத்துவம், தன்னூறு பாதையில் முன்னேறக்கூடியவர்களுக்கு, அதாவது இந்த கிருஷ்ண பக்தியில் முன்னேறக்கூடியவங்களுக்கு பகவானுடைய பிரசாதம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்குடைய வகுப்பில் நம்ம பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணருக்கு அன்போடு நம்ம செய்து அர்ப்பணிக்கப்பட்டு அப்புறம் அதை நம்ம பெறும்போது அந்த உணவு மகா பிரசாதம். அந்த உணவு மகா பிரசாதம். இந்த மகா பிரசாதத்துக்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. முழுக்க முழுக்க அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கருணை தான் பிரசாதம். அதனால தான் ஒரு பக்தன் அந்த பிரசாதத்தை ஏற்கும்போது ரொம்ப பணிவோடு அதை ஏற்றுக்கணும். சாதாரண ஒரு உணவாட்டு நம்ம அதை ஒருபொழுதுமே நினைக்கக்கூடாது. அந்த பிரசாதத்தை நம்ம மதிக்க கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பிரசாதம் இருக்கு இல்லையா, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அது முழுக்க முழுக்க பகவானுடைய காரணமற்ற கருணை தான் அந்த மகா பிரசாதம். அதனால தான் பக்தி வினோத் தாகூர் அழகா பாடுறாங்க, கிருஷ்ண பதோயமாய் கரிபாரே ஜீவஜாய் ஷோ பிரசாதன்ன திலோபாய் அப்படின்ட்டு. பகவான் நம்ம மேலே ரொம்ப அன்பு மிக்கவராக இருக்கிறாங்க. நம்ம இந்த உலகத்தில் விதவிதமாக சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு பழக்கப்பட்டுட்டோம். அப்போ பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்ம மேலே அன்போடு இருக்கிறதுனால அந்த உணவை எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு அவருடைய காரணமற்ற கருணையான அந்த அன்பான பிரசாதத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த பிரசாதம், இந்த உணவானது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படும் போது அதில் உள்ள எல்லா கர்மங்களும் போயிடும். அப்போ உணவில் கர்மம் இருக்குதா, பாவம் இருக்குதா அப்படின்னு கேட்டால், பகவான் கீதையில் அழகாக சொல்கிறார், நிச்சயமாக அந்த உணவில் பாவம் இருக்குது அப்படிங்கிறார். அந்த ஸ்லோகத்தை வேணுமா நம்ம பார்க்கலாம், சரிங்களா? யக்ஞசிஷ்டானி ந சந்தோ முச்சந்தே சர்வ கில்பிஷை புஞ்சதே தேத்வகம் பாப ஏ பசன்யாத்ம காரணா. அழகா சொல்லிட்டார். அதாவது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த உணவை பக்தர்கள் உண்கிறதுனால அவங்க எல்லா பாவங்கள்ல விடுபடுகிறார் அப்படின்ட்டு. அடுத்தது ஒரு குண்டு வைக்கிறார் பகவான். என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த புலன் திருப்திக்காக உணவை சமைப்பவர்கள் பாவத்தையே உண்கின்றனர் அப்படின்னு. அப்ப இந்த பாவத்தை சாப்பிடக்கூடிய நம்மளால எப்படி இந்த பூமியில நிம்மதியாட்டு ஆனந்தமா வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க. நிச்சயமா முடியாது. அப்போ
நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்ட்டு. பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படாத உணவை திங்கிறது தான் முதல் தப்பு. அந்த பாவம் எல்லாம் உள்ள வந்து பாவம் செய்யக்கூடிய நிலையை நமக்கு தூண்டி விடுது. சரி, இந்த பிரசாதம் சாப்பிட்றதுனால இந்த உடல்ல என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு அடுத்தது ஒரு ஸ்லோகத்தில் ஆச்சாரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆகார சுத்தௌ சத்வசுத்தி சத்வசுத்தோ த்ரிவா ஸ்மிருதி ஸ்மிருதி லம்பே சர்வ கிராந்தினாம் விப்ரமோக்ஷ. அதாவது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை ரொம்ப தூய்மை அடைகிறது. அந்த உணவு கர்மாக்கள் போய் அந்த பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு அந்த உணவு தூய்மை அடைகிறது. அந்த தூய்மையான அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம வாழ்க்கையும் தூய்மை அடையும். பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் தூய்மை இல்லைனாலே நம்ம பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படாத அந்த பாவப்பட்ட உணவை உண்பதுனால தான். சரி, நம்ம அங்கே வருவோம். இந்த தூய்மையான உணவை சாப்பிட்றதுனால நம்ம வாழ்க்கை தூய்மை அடையும். அடுத்தது, இந்த தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறதுனால என்னாகும் அப்படின்னா, ஞாபகத்தை கொடுக்கக்கூடிய நுண்ணிய திசுக்கள் தூய்மை அடையும். தூய்மையான வாழ்வினால, அதாவது தூய்மையான உணவை உட்கொள்வதனால வாழ்க்கை தூய்மையாகிறது. இந்த தூய்மையான வாழ்வினால் ஞானத்தை கொடுக்கக்கூடிய திசுக்கள் தூய்மையாகிறது. இந்த ஞானத்தினால ஞாபகம் புனிதம் அடையும். இந்த புனிதம் அடைந்த பின்புதான் ஒருவன் மோட்சத்தினுடைய பாதையை பற்றியே சிந்திக்க முடியும். மோட்சம் மோட்சம்னு சொல்லிடுறோம், ஆனால் அந்த பாதையை பற்றி சிந்திக்கிறதுக்கு பிரசாதம் நம்மளுக்கு எவ்வளவு உறுதுணை அப்படின்ட்டு பாருங்க. அதனால பக்தர்கள் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை ஏற்றுக்கணும். அதுதான் நம்மளை தூய்மைப்படுத்தி இந்த கிருஷ்ண பக்தியில் நம்மளை படிப்படியாக நம்மளை மேலே கொண்டு போகும். அப்போ பகவானுக்கு என்னெல்லாம் நம்ம கொடுத்து சாப்பிடலாம் அப்படின்னா, அதையும் கீதையில் கிருஷ்ணர் அழகாக சொல்லியிருக்கார். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தய பிரயச்சதி தத் அகம் பக்தி உபக்ருதம் அஸ்னாமி பிரயதாத்மனக. அழகா சொல்லிட்டார். அன்புடனும் பக்தியுடனும் எனக்கு நீரோ பூவோ இடையோ பழமோ எனக்கு கொடு, அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு பக்தன் பக்தியினுடனும் அன்புடனும் அர்ப்பணிக்கப்படும் போது பகவான் அதை ஏத்துக்கிறார். அதே நேரத்தில் ஒருத்தன் சைவ உணவுங்கிறவனாக கூட இருக்கலாம், இல்லை அழகா சமையல் பண்ணக்கூடிய ஒருத்தனாக கூட இருக்கலாம். அவன் சமைச்ச உணவு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படலை அப்படின்னா, பக்தியுடனும் அன்புடனும் அர்ப்பணிக்கப்படலை அப்படின்னா அதை ஒருபோதும் ஒரு பக்தன் ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கெல்லாம் கோயிலில் உணவு அன்னதானங்கிற பேரில் பண்ணுறாங்க. ஆனால் அது எப்படிங்கிற அந்த விஷயமே தெரியாமல் செய்கிறாங்க. பொதுவாக பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய உணவில் வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த இரண்டும் ரஜோகுணம் தமோகுணத்தை பிரதிபலிக்கக்கூடியது. ஒன்று நம்மளை மயக்கத்தில் வச்சிரும், நம்மளை இன்னொரு குணம் நம்மளை தீவிரமாக பௌதீக விஷயத்தை நோக்கி இழுத்து சென்று போயிடும். அதனால் இந்த ரெண்டு உணவை இந்த உணவில் இந்த ரெண்டு விஷயத்தை எப்போவுமே இணைக்கக்கூடாது. அப்போ கோயிலில் இதையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா
அவங்க தன்னுடைய புகழுக்காக நாங்கள் அன்னதானம் செய்கிறோம், எங்களுடைய நாக்கின் சுவைக்காக நாங்கள் அவங்களுடைய சொந்த புலனை திருப்திப்படுத்துறதுக்காக செய்கிறாங்க. அதனால் அது என்னது, பாவப்பட்ட உணவையே அவங்க திங்கிறாங்க. இவங்க தன்னுடைய புகழுக்காகத்தான் இதை முழுக்க முழுக்க செய்கிறாங்க. இதை பகவான் ஒரு பொழுதும் ஏற்க போறதில்லை. இது எல்லாம் அவங்களே திருப்திப்படுத்துறதுக்கு தான். அதனால தான் பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் நம்ம வெளியே பிரச்சாரத்துக்கு போகும்போது சில கிரகஸ்தருடைய வீட்டில் உணவு ஏற்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் வரும். அந்த நேரத்தில் அங்கே செய்யக்கூடியவங்க ஒரு வைஷ்ணவனாக இல்லாமல் இருந்தாச்சுன்னா, அந்த உணவு பகவானுக்கு படைக்கப்படலை அப்படின்னா அதை ஒரு பொழுதும் நம்ம ஏற்கக்கூடாது. அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு தடைக்கல். ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா.